எங்கடா கிளம்பிட்ட? ஏய் டீ குடிச்சற பேக்கரி வரையா டீ குடிச்சிட்டு வேற 10 ரூபாய் பால் வாங்கி டீ குடிச்ச வா வீட்லயே இருக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படி டீ குடிச்ச ஏய் ஒரு 10 ரூபாய் பால் வாங்கி வா. ஒரு நாள் வெளியில போயிட்டு வரலாம் ஏய் வெளிய தூரமா போனா டீ குடிச்சலாம் மழை பெஞ்சிட்டு காத்தடிக்க தூக்கிட்டு போயிடுவேன். நான் எங்கேயும் வரல. சரி ஒரு அப்ப எனக்கு புறா விடு நம்ம என்கிட்ட இருந்து கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற. டீ குடிச்சோம் செல்லில் வச்சிருக்கீங்களா? சரி செல்லில் வச்சா அவன் கொடுத்துடணுமா? கடை வரைக்கும் தான் போகிறேன் தூக்கிட்டு ஓடிடுவோண்ணா. நான் உனக்கு அவ்வளோ நம்பிக்கை. 30 ரூபாய்க்கு இவ்வளோ கணக்கு பேசுகிறேன். ஆமாம் பேசதான் செய்வேன். நான் எடுத்து பேசுகிறோட வந்துட்டேன். ஏய் வாடா பால் வாங்கிட்டு ஒரு காஃபி தூளா. அதுலேருந்து 30 ரூபா இது ஒரு பால் ஒரு காஃபி தூள். வாடா பழம் மட்டும் வாய் உடச்சு 50 ரூபா தாண்டி இதுலேருந்து நீ ஸ்கேன் பண்ணக்கூடாது சரியா? வாடா பழம் மட்டும்னா வாய் உடச்சிடுவேன் சரியா? சரிடா. டீ போட்டு வந்து வச்சுக்கிறோண்ணா. 50 ரூபா தாண்டி அதை ஸ்கேன் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்க. டீ குடிச்சிட்டு உன்னை பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. சொல்லிடுறேன். போயிட்டு வா. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு அவன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான், கால் பண்ண போனாலும் போக மாட்டேங்குது. பிஸியாக உள்ளதா எவகிட்ட தான் பேசுவான்னு தெரியல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வீட்டு வாசப்படை தாண்டிட்டானா போன் எடுத்து கால் வச்சிடலாம். நம்ம கூப்பிட்டா மட்டும் எடுக்க மாட்டான். கழிச்சலவா எடுக்கிறான் அவர் எவகிட்ட தான் பேசுறான்னு தெரியல. இங்க வாடா. இங்க போற? நான் வந்துட்டு என்ன வந்து கூலி தர மாட்டேன். உன்னால என்ன கூலி தர முடியாதா? என்ன வந்து கூலி தர முடியாதா? கை மேல வைக்கிறதா? நான் கஷ்டப்பட்டு நடந்து வரேன்ல. ஏன் பாட்டு வரேன்? எனக்கு கூலி தர முடியாதா? அதனால எதுக்கு நம்மகிட்ட என்ன சொன்னேன்? நீ வா போலாம், டீ குடிக்க போலான்னு சொன்னல. என்ன டீ குடிச்சிட்டு வந்திருக்க நீ? பிளாக் டீ. பிளாக் டீ மாட்டு மூத்தத்தை குடுறா. மாட்டு மூத்தத்தை குடி. நீ குடி போய். என்ன புதுமை நடத்துறேன்னா நிக்க கூட பழக்கத்தை வைக்கிறாங்க. ஒரு கம்மன் அடி என்னடா உனக்கு? எந்திரினா எந்திரி. ஏய் என்ன அம்மா கை வைக்கிறவளா வச்சுக்காத. மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவா உள்ள போய் குடிச்சிட்டு வந்திருக்கேடா. கம்மனாட்டி நீ அடிக்கிறத நிப்பாட்டு. கையில கட்டிட்டு போன வெச்ச மாதிரி தெரியல. நீங்க எப்படி வருவீங்க? என்ன பழக்கம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க சரியா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எந்திரிச்சுன்னு கேட்க வக்கு தெரியுதா பாருங்க நாய்க்கு. ஏய் எந்திர ரொம்ப அறியாதா? எந்திர பேசாதனா பேசாத. ஏய் அதை குடிக்கிறதுக்கு எங்கடா காசு? எங்கடா போன்? எங்கடா யார் போன? யார் போனா? கொடுத்த போன் எங்க? யாரு கொடுத்த? 25,000 போன் கொடுத்துட்டேனாடா உனக்கு? 25,000 போன் நீ கிழிச்ச. என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? 25,000 போனு 2,000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டாங்க. 2,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்களா? அது வித்து தான் குடிச்சியா? நீ வித்து தான் நீ குடிச்சியா? அப்படி குடிக்க சொல்ல உனக்கு அந்த மாட்டு மூத்திரத்தை. ஓ மூத்திரத்தை பேஞ்சு குடி. சத்தம் போடாத. அது மட்டும் தெரியுதா? சத்தம் போடாதுன்னு இந்த ரோடு ஃபுல்லாக போய் வந்திருக்கிய வெக்கமா இல்லை உனக்கு? இல்லை மழை பின்னா இப்படி விடலாம் மதிப்பாங்க. நீ தூக்கு வேட்டி ஏன்டி வேட்டி வந்தா கொடுக்கும்போது குத்தி கேட்டா நான் இது சோதனை திறந்து அறிவு வேணாம் வாக்கலாம். இப்போ அதுக்கும் சோத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்லபடியாக சோத்துல உப்பு படுத்தினா உனக்கு அறிவு இருக்கும். நடந்துக்க கூடாது. தண்ணி நீ என்னைக்கு உப்பு போட்டிருக்க? குழம்புல மாட்டு மூத்த தேக்காந்து தரேன் உனக்கு. குழம்புல தான் உப்பு போடல. சோத்துல தான் அதுதான் தெரியும். சோத்துல போடாமா குழம்பு போனா இன்னைக்கு வேட்டி கட்டிட்டு நான் அடிக்கிற அடியில பாரு அடிச்சு கிழிச்சிருவேன். நீங்க போய் மாதிரியாதே இந்த போனை வாங்கிட்டு வாப்போம். இல்லைன்னா புது ஃபோன் வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரப்போ. ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாரு
எடுத்துட்டு போறது மட்டும் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்கிட்டு வர போறது முடியாது. வெயிட்டே குறை. இது சரிப்பட்டு வராது. உங்க அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லி எவ்வளவு நல்லவன் நீ தான் கொடுமைப்படுத்துறங்கிறாங்கல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா உன் தொல்லை இதே. எங்க அம்மா வரக்குள்ள எனக்கு போகுது. அந்த தைரியத்துலதான் தினமும் வாரானா குடிச்சிட்டு வந்து என் உயிரை வாங்குறவரு. ஏய் வேட்டி அவனும் கட்டுறானா நமக்கு கட்டி விட்டுருக்காங்க. செத்து ஒழிஞ்சு தொலைய மாட்டாங்க. எனக்குன்னு வந்திருப்பாங்க. போனை கொண்டு போய் எங்கே விட்டு தொலைஞ்சான்னு தெரியாது. ஒரே பாரு இதெல்லாம் வேற பழக்கம் நாய்க்கலாம். இனி இவன்ட்ட ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. செத்துடுச்சு அவ்வளோதான். நீ போத தெரிஞ்சாதான் இந்த நாய்க்கு ஏதாவது பேசலாம். எனக்குன்னே வந்து பழகிச்சிருப்பான் போல. சி யாருமே இதே தான் ஞாயிற்றுக்கிழமையானா இந்த நாயோட இந்த ஓரம் அப்படி பக்கம் இருக்கான். அப்பா அப்பா